செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், என்ன முக்கிய விஷயங்கள் குறித்து சட்டமன்ற தேர்தல் வருவதையொட்டி இந்த கூட்டத்தில் பேசப்படவிருக்கிறது? திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொடங்கி இருக்கிறது. திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி, மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி.ஆர். பாலு மற்றும் திருச்சி சிவா உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மக்களவை மற்றும் மாநிலங்களவையுடைய உறுப்பினர்கள் கூட்டமானது நடைபெறக்கூடிய நிலையில் இந்த கூட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்த 2020 தொடங்க இருக்கிறது. இந்த வாக்கு திருத்த பணிகளை முறையாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்காணிப்பதற்கு இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படும் என்ற தகவல் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இந்த வாக்கு திருத்தங்கள் குறித்து கடுமையாக எதிர்ப்புகள் எல்லாம் பதிவு செய்து வரக்கூடிய நிலையில அடுத்த மாதம் தமிழகத்துல இந்த பணிகள் தொடங்கும் என்றும் அதை முறையாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளோடு இருந்து வாக்கு திருட்டுகளோ அல்லது வாக்கு திருத்தத்தில் ஏதாவது குளறுபடிகளோ இல்லாமல் அதை சரியாக அந்த பணிகளை நடத்துவதற்கு முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்துவார் என்ற தகவல் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சில ஆலோசனைகள் வழங்குவார் என்றும் அடுத்த கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில தேர்தல் பணிகளிலையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஈடுபடும் வகையில இந்த ஆலோசனைகள் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. முறையாக நாடாளுமன்ற உறுப்பினருடைய நிதிகளை எல்லாம் முறையாக செலவிடுவதற்கான ஆலோசனை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எப்பொழுதுமே திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் போதுதான் இந்த ஆலோசனையானதெல்லாம் முதலமைச்சர் தொடர்ந்து நடத்தி வந்த நிலையில தற்போது நடத்தக்கூடிய கூட்டம் வாக்கு திருத்தங்கள் குறித்தும் அடுத்த கட்டமாக நாடாளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் முக்கியமான அறிவுரைகளை வழங்குவார் என்று எதிர்பார்க்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.